வணக்கம் நேயர்களே, தஞ்சை சமையல் சந்தோஷினி. வாங்க நூடுல்ஸ் செய்யலாம். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ இது வேறு மெத்தடில் செய்யலாம். நூடுல்ஸ் வச்சுருங்க பாருங்கள். அரிசி மாவு தான் இது நூடுல்ஸு. இதை வச்சுருக்கேன் பாருங்கள். நூடுல்ஸு காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் உப்பு போட்டு தேவையான அளவு அந்த நூடுல்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தண்ணி கொதிச்சுட்டா இப்போ நம்ம இதை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது பண்ணால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். ஊற்றி வச்சு இதில் மேலே கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றணும். அடுத்து அவங்க கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்காங்க. வெங்காயத்தை போட்டலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு போடுங்க. முட்டைக்கோசு, கேரட்டு, குடமிளகா போட்டுடலாங்க எல்லாத்தையும். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாங்க. அப்படியே கலர் மாறாமல் இருக்கும். சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை போட்டுடலாங்க. நூடுல்ஸை போட்டுடலாம். இப்போ நல்லா கிண்டிடலாங்க. கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியதானுங்க. நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.